ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் வந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ 2026 ஏப்ரல் 23, அதாவது நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா ஸோ என்னென்னலாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும், எப்படி அந்த இவிஎம் மிஷினில் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில், அதாவது வாக்காளர் பட்டியலில் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குச்சாவடி, அதாவது பூத், அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க, அடுத்தது ஃபைனலாக நம்ம ஓட்டு போடணும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர் வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன்னா வாக்காளர் பட்டியலில் பேர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஓட்டு போட முடியும், இல்லை அப்படின்னா ஓட்டு போட முடியாது. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக ஓட்டு போடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கே ஓட்டு போடணும், அதாவது உங்களுடைய வாக்குச்சாவடி எங்கே இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய ஓட்டர் இன்ஃபர்மேஷன் மூலமாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நம்ம வந்து யாருக்கு ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்களோ அவங்களுடைய வரிசை எண் வந்து எதில் இருக்குது, ஸோ எத்தனாவதில் இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸும் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ஸோ அவங்களுடைய வாக்காளர் பட்டியலில் வந்து எப்படியும் ஒரு 15 பேர் 16 பேர் 20 பேர் கிட்டே இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அங்கே தேடிட்டு இருக்க தேவையில்ல. ஸோ நம்முடைய வாக்காளர் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி தேடத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே ஈஸியாக உங்களுடைய வாக்காளர் யார், அவங்க எந்த வரிசை எண்ணில் இருக்கிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போயிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி, அதாவது உங்களுக்கு பிடிச்ச அந்த வாக்காளரில் வந்து நீங்கள் யாரை போட விருப்பப்படுறீங்களோ அவங்கள நீங்கள் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டு போட்டு வரலாம். ஸோ இந்த நேரத்தையும் நீங்கள் மிச்சப்படுத்தலாம். அடுத்தது ஸோ நீங்கள் வாக்களிக்க போகிறீங்க, அதாவது நீங்கள் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஸோ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, உங்களுடைய ஃபோட்டோவோட உங்களோட ஓட்டர் ஐடி இருக்குது அப்படின்னா ஸோ இந்த ஒரு டாக்குமெண்ட்டே போதும் நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஓட்டர் ஐடி இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஸோ நீங்கள் அடிஷ்னலாக ஆதார் கார்டு, பேன் கார்டு, அதுக்கப்புறம் பாஸ்போர்ட், பேங்க் பாஸ்புக்கு, அடுத்தது டிரைவிங் லைசன்ஸு, மொத்தம் ஒரு 12 டாக்குமெண்ட் கிட்ட இருக்குது. அந்த 12 டாக்குமெண்ட்டில் எதனா ஒன்று நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பூத் ஸ்லிப் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனே தவிர ஸோ அது வந்து வாக்களிக்க தேவையான ஆவணமாக கருதப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸோ நீங்கள் வாக்குச்சாவடிக்கு உள்ளே போகிறீங்க அப்படின்னா ஸோ காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வாக்குச்சாவடி இருக்கும். ஸோ நீங்கள் இந்த இன்பிட்வீன் டைமில் நீங்கள் போய்ட்டு எப்போ வேணாலும் ஓட்டு போட்டு வரலாம். ஸோ அது க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா நீங்கள் லைனில் இருந்து வெயிட் பண்ணி தான் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். அதே போல் உள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோனோ, கேமராவோ, ஸ்மார்ட் வாட்சோ ஸோ இந்தமாரி திங்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ வெளியிலே அதுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு செக்ஷன் இருக்கும், டோக்கன் சென்டர் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் உங்களுடைய ஃபோனோ, கேமரா ஃபோன்ஸோ, ஸ்மார்ட் வாட்சஸோ கொடுத்து நீங்கள் டோக்கன் போட்டுட்டு அதுக்கப்புறமா போகிற மாதிரி இருக்கும். அடுத்தது வாக்குச்சாவடிக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்குப்பதிவு, அதாவது வெளியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா முகவர்கள் அப்படின்னு சொல்லுங்கள், அந்த கட்சி முகவர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ பூத் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கட்சிக்குமே இருப்பாங்க. எதுக்காக அவங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கள்ள ஓட்டு போடக்கூடாது, ஸோ போட்டவங்களே திருப்பியும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஸ் பண்ணுவீங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃபீஸர் 1 இருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அடையாளத்தை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் தான் ஓட்டு போடுறீங்களா அப்படின்ட்டு. அடுத்தது மை வைப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இவிஎம் மிஷின்ஸை வந்து உங்களுக்கு அன்லாக் பண்ணுவாங்க. அன்லாக் பண்ணி நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ இதை நம்ம ப்ரீஃபாக ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆஃபீஸர்ஸ் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஓட்டர் ஐடியோ அல்லது அதர் டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா ஸோ உங்களுடைய பேரும் ஓட்டர் ஐடி லிஸ்ட்டில் பேரில் இருக்கா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த செக்ஷன்ஸுக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ செகண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உங்களது வெரிஃபை பண்ணிடுறாங்கல்ல, அடுத்தது உங்களுடைய பேர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஸோ அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு நோட்டில் வந்து உங்களை சைன் பண்ண சொல்லுவாங்க.
ஸோ சைன் பண்ணிடணும். சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு மை வைப்பாங்க, உங்கள் விரல அழியாத மை. அடுத்தது அது முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாக்காளர் சீட்டு மாரி ஒன்று, ரிசிப்ட் மாரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த சீட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸர் 3 அப்படின்னு சொல்லி, அதாவது உங்களுடைய இவிஎம் மிஷின்ஸை வந்து தயார் பண்ணுற அந்த ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட அந்த சீட்டை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா விரலில் வந்து மை வச்சுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. அடுத்தது அவங்ககிட்ட இருக்கிற அந்த இவிஎம் மிஷின்ஸை வந்து அன்லாக் பண்ணுவாங்க. அன்லாக் பண்ணால் தான் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யாரை விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஓட்டு போட முடியும். ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ அடுத்தது இவிஎம் மிஷினை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்னு தான் பார்க்கலாம். ஸோ மிஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் உங்களுக்கு வந்து சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வாக்காளர், அதாவது வேட்பாளருடைய பேர் என்ன அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய கட்சி என்ன, அவங்களுடைய சிம்பிள் என்ன, அடுத்தது அவங்களுடைய வேட்பாளருடைய புகைப்படம், இதெல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த கட்சிக்கு போட போகிறீங்களோ அவங்களுக்கு நேராக இருக்கிறத பார்த்து நீங்கள் கரெக்டாக அந்த ப்ளூ கலர் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இதில் வந்து VP8 உங்கள் வாக்கை உறுதி செய்யுங்கள். ஸோ VP8 அப்படின்னு சொல்லி ஒரு மிஷின் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கு வந்து வாக்கு போடுறீங்களோ, அதாவது யாருக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடுறீங்களோ அவங்களுடைய இப்போ எதனா ஒரு சின்னத்துக்கு வந்து நீங்கள் இப்போ டிவி கேக் போடுறீங்க அப்படின்னா, ஸோ விசில் சின்னத்துக்கு நேராக நீங்கள் ஓட்டு போடும்போது ஸோ உங்களுக்கு அந்த VP8 மிஷினில் வந்து உங்களுக்கு அந்த சிம்பிள் வந்து ஷோ ஆகும். ஒரு 7 செகண்ட் வந்து ஷோ ஆகும், அதுக்கப்புறமா தான் மறைஞ்சிரும். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கும் அந்த மிஷினில் VP8 மிஷின்லேயும் சேமாக வருதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அப்படி வரலை அப்படின்னா உடனே நீங்கள் அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடுத்தது நீங்கள் ப்ரெஸ் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீப் சவுண்டு வரும். ஸோ அந்த வந்து பீப் சவுண்டு வந்து ஒலிக்க, அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அங்கேருந்து ரிலீவ் ஆகிறது தான் உங்களுக்கு பெட்டர். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த VP8 மிஷின் சொல்லி இருக்கும், அந்த சிம்பிள் நீங்கள் ப்ரெஸ் பண்ண சிம்பிள் வருதா அப்படின்றத செக் பண்ணுங்கள். செக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கம்ப்ளீட் அந்த பீப் சவுண்டு வரணும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்புறது கரெக்டாக இருக்கும். ஸோ வெளியேறதுக்கு முன் சரிபார்ப்பு பட்டியல். ஸோ வாக்களித்து முடித்த பின் வரவும் டோக்கனை திருப்பி கொடுத்து விட்டு, அதாவது நீங்கள் ஓட்டு போட்டுட்டு வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்துட்டு மறக்காமல் நீங்கள் என்ன டோக்கன், உங்களுடைய மொபைல் ஃபோனோ நீங்கள் கொடுத்து டோக்கன் வாங்கியிருப்பீங்களே அந்த டோக்கன் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய திங்ஸை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ கரெக்டாக எந்த அவசரமும் இல்லை, பொறுமையாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ஓட்டை வந்து நீங்கள் பதிவு செய்யலாம். ஸோ காலையில் 6 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் பொறுமையாக வெயில் இல்லாமல், ஸோ கரெக்டாக இங்கே எந்தவித இஷ்யூஸும் இல்லாமல் பொறுமையாக நீங்கள் போய்ட்டு வாக்கு போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.